எங்கனவா மன்னவா எனக்கு வாய்த்த பிராணநாதா ஆசை மன்னா நேச மன்னா அருமை உள்ள பத்தாவை என்ன பாவத்தை நாமல் செய்தோம் நமதற்கு பிள்ளை இல்லை இல்லை ஆண்டிய திவ்யனா அருமை செய்தேனா சொற்ற குரத்தேனா புறமுற கலந்தேனா இடுவார் பிச்சைகளுக்கு இடுவாய கெடுத்தேனா மன்னா சரி ஒன்றும் செய்யலையே இல்லை மன்னா நமக்கு ஏன் பிள்ளை இல்லை ஏன் இல்லை ஆஹா ஆஹா அதுவும் போதா அப்படின்னு சொல்லுறீங்க என் மன்னாதி மன்னா மன்னா நான் சொல்லுறது கேளுங்க சொல்லுங்க காதத்துக்கு கோசலை கையேசி சுமித்தர் சரி பிள்ளை இல்லா வாசலிலே பெரியவர்கள் வருவார்கள் வரமாட்டார்கள் மதுரை இல்லா வாசலிலே மறையவர்கள் வருவார்கள் வருவார்கள் மாட்டார் வரமாட்டார்கள் சரி இங்கனவா மன்னவா இது கோசலை கையேசி சுமித்தரை 3 பெண்மார்களும் மன்னனுடைய இடத்திலே அழகாகி சரி சொல்லுகிறார்கள் அது போதாதபடி மன்னா நான் சொல்லுகிறேன் சொல்லுங்கள் சொல்லட்டா சொல்லுங்க மழை வேந்த முட்டை சரி மண்ணுடைய பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை இல்லை கறி கரைக்கும் தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை அல்லவா அல்லவா என்று மனைமார்கள் கோசலை கையேசி சுமித்திரை 3 பெண்மார்களும் மன்னனுடைய தசரராஜனுடைய இடத்துல சொல்லுகிறார் சரி நான் மட்டுமா மலடானே நான் வைத்த மரம் செடிகளெல்லாம் மலடாகி விட்டதே மன்னா மன்னா அதுவும் சொல்வது கேளுங்க சரி எல்லையில ஒரு மரம் பழவத்திலும்
பேர்கள் 3 பேர்களும் உரைக்கிறார்கள். எல்லையில் ஒரு மரம் ஏலக்காய் காய்க்கும் மரம், ஏலக்காய் காயாமல் இல்லத்திலும் வாழ்வானின் வளவதிலே ஒரு மரம், அகவையா காய்க்கும் மரம், அகவையா காயாமல் அம்மசத்தில் வாழ்வானின் கொள்ளையிலே ஒரு மரம், குலகுலையா காய்க்கும் மரம், குலகுலையா காயாமல் குளத்தில் இருந்தால்வானே. சரி மன்னவா, இலையில்லா வாசலிலே இந்த மங்கைமார்கள் 3 பேர்களும் சரி அழுது புலம்பினார்கள். அப்படி எப்படி அழுதாது எப்படி ஒரு கவலை ஒரு கவலைப்பட வேண்டாம். இன்னாருக்கு இன்னபடி என்னாலும் ஓட்டைகளே பின்பிறந்தாலும் ஓட்ட பிள்ளை விலகுமா? விலகாதல்லவா? இன்னாருக்கு இன்னபடி ஈசன் எழுதினவன் மூடனான உடனே இல்லை, மூடனே கிடையாது. அரிது அரிது மானிடராக பிறத்தது. ஆமா, மானிடராக பிறந்திட்ட போதிலும் பூங்குருள் செவிடு பேடு நீக்கி அப்படி பூங்குருடு செவிடு ஏடு நீக்கி பிறந்திட்ட போதிலும் சரி ஞானமும் கல்வியும் நகிழ்வதறிந்து. ஆமா, அப்படி ஞானமும் கல்வியும் நகிழ்ந்த போதிலும் சரி தானமும் தர்மமும் செய்வதற்கு. அப்படி தானம் தர்மம் செய்தால் வானவர் தானாலே வழி திறப்பார்கள் குறைக்கிறார்கள். அதனால் ஆமல் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? தன்னை ஏதாவது தான தர்மம் செய்து பார்த்தா கொஞ்சம் பொருளை எடுத்து தானம் தர்மம் செய்யும், தர்மபலம் கட்டுமல்லவா சரி என்று தசரத மன்னன் ஆனவன் ஆமா அந்த மங்கைமார்கள் இடத்தில் 3 பெண்மார் இடத்தில் உரைக்கிறார். அப்படி கோசலை, கையேசி, சுமித்திரை ஆமையா 3 பெண்மார் இடத்தில் உரைக்கக்கூடிய வேளையில் அதுக்கு முன்னால ஏதாவது பிள்ளை எடுத்து வளர்க்கலாமா? வளர்க்க கூடாது. ஏன்? இது எடுத்து வளர்த்தா அடுத்த பிள்ளை என்று சொல்வார்கள். பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டமானா அப்படி இதே இருக்கிறாரே மாஷானமுத்து சுடலை மாடன் ஆமையா இம்பெருமான் சரி வாசலிலே ஒரு பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி கொண்டு விட்டோம்னா என்ன ஆகும்? பணத்துக்கு பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டிருக்கிறார்கள் சொல்வார்கள். ஆமா, பார்த்த சனங்கள் ஒப்புவார்களா? ஆஹா, இன்னார் பிள்ளை இது தவுட்டுக்கு வாங்கின பிள்ளை, அப்படி இது பணத்துக்கு வாங்கின பிள்ளை, இது ஐக்கவுண்ட் ஆஸ்பத்திரியில் எடுத்து வந்த பிள்ளை என்று சொல்லுவாங்க. ஆமா, தான் பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளை, பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி. அப்படியானால் நாம் ஏதாவது தான தர்மம் செய்து பார்க்க வேண்டும். அன்னதர்மம் செய்து பார்த்தா தர்மபலம் கட்டும் அல்லவா என்று அயோத்தியாபுரி நாட்டிலே தசரதனுடைய ராஜமன்னன் மன்னனாவன் தான தர்மம் செய்ய போகிறான். அப்படி என்ன தான தர்மம் செய்ய போறான்? எப்படி அன்னம் என்று
தசரதராஜமன்னன் வருகிறார். அவர் கோயில் கண்ட நல்ல இடங்கள் கோயில் கண்ட இடங்கள் நமக்கு ஜாதகம் ஒன்று இல்லவா? ஆமா, தலையெழுத்து நம்ம தலையெழுத்து இருக்குல்லவா? ஆமா, ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜாதகத்தையும் மனைவியுடைய ரெது குறிப்பை எடுத்து பார்க்க வேண்டும். கோசலை கையேசி சுமித்திரை பின்னாளுடைய ரெது குறிப்பை எடுத்து பார்க்க வேண்டும் என்று தசரதராஜ மன்னன் என்ன உண்டு இருக்கிறான் பாரு. எப்படி யாரை வரவழைத்தார்? யாரையா வரவழைத்தார்? அந்த மந்திரியே வரவழைக்கிறான். அந்த மந்திரி தசரதராஜ மன்னன் மந்திரியை வரவழைத்து சரி ஓடோடி வந்தார். வாருமில்லா மந்திரியை வாத்தியம் என்று சொல்லிக்கலாம் என்று சொல்லி கேளும். மந்திரியானவன் தசரதராஜ மன்னன் வந்து என்ன செய்கிறான்? அடிபணிந்து நான் அருகாரி வடமலை சென்று அந்த முருகன் சோதா ஆமா அந்த முருகன் சோதிடரை வரவழைத்து வாரும். சரி, அக்கட்டக்கா அழைத்து வாரும் என்று சொல்லக்கூடிய வேளை உடனே அடி மன்னன் சொல்லுக்கு மறுசொல் உண்டா? இல்லை கிடையாதுல்லவா? ஆமா. மந்திரி பார்த்தா அப்படி வருகிறான். இங்கே எப்படி வருகிறான்? அந்த அயோத்தி நாடு விட்டு அழகு பிள்ளை மந்திரியானவன் வந்து கொண்டிருக்கிறான். விட்டாங்க வடி மலை தான் கடந்து எங்கே நாமல் போகவே வெளியிட
சொல்லுக்கு மறு சொல்ல இல்லை இல்லை இதோ நீராடி விட்டு வருகிறது வருகிறேன் வருகிறேன் அந்த சோதிடர் அழகாக குளித்து நீராடி விட்டு விட்டும் ஜாதக பையை எடுத்து எடுத்து அழகாக சோதி பையை எடுத்து பஞ்சாங்கத்தை எடுத்து கொண்டு ஆமா வருகிறார்கள் ஆஷாணத்தை இழைத்து கொண்டு அப்படி இழைத்து கொண்டு அப்படி வருகிறார்கள் வடமலை பட்டணம் விட்டு ஏப்பா இந்த சோதிடர் முன்னடக்க அப்படி மந்திரியும் முன்னடந்து மந்திரி கூட சிசினுக்கு மசான முத்தி அழைச்சி வராங்க அப்படியா ஆமா இருவேரும் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படி எப்படி வருகிறார் தெரியுமா அப்படி வருகிறாய் வடமலை இருக்கிறார்கள் அயோத்தியாபுரியிலே ரகுராமனுடைய இடத்திலே சரி அந்த சோதிடரை அழைத்து கொண்டு விடவும் ஆமா உலக பார்த்தா சரி சோதிடர் மன்னனும் சோதிடரை கண்டவுடனே மாறுமையா சோதிடர் என்று வணக்கம் செய்து வணக்கம் வணக்கம் ராஜ மரியாதை செய்யணும்ல பூரண கும்ப மரியாதை வைத்து வைத்து அந்த சோதிடரை வாசலிலே அரவணை வாயிலே வைத்து சரி வாருங்கள் ஐயா ஐயா அழைத்து கொண்டு சரி தங்க சிம்மாசனத்தை அமர வைத்து இருக்கும் போது உணவருந்த உணவு கொடுத்து ஆமா சோதிடர் அப்படி அமர வைத்து உணவு கொடுத்து இழப்பாரி இருக்கக்கூடிய வேளையில் சரி தசரத மன்னன் அவன் இடத்திலேயே சோதிடர் கேட்கிறான் என்ன கேட்கிறான் ஐயா மன்னவரே மன்னவரே தசரத மன்னா மன்னா என் எதற்கு அழைத்து வர சொன்னீர்கள் மன்னா என்று அப்படி காமித்து அந்த ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்க்கலாம். அப்படி ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்க்கும்போது சோவி புரட்டி பார்க்க முடியும். ஜாதகத்தில் எப்படி இருக்கு ஐயா? ஜாதகம் ஜாதகமா இருக்கு ஜாதகம் பாதகமா இருக்கு. ஆமா. ஜாதகம் பாதகமா இருக்கு. சரி சொன்னாலும் குற்றம். சொல்லாட்டினாலும் சோதிடர் மன்னன் அழுகதை பார்த்த உடனே ஆமா அப்படி
மன்னா ஒன்றுக்கு அஞ்சாதீர்கள், ஒரு கவலைப்படாதீர்கள். ஒன்றுக்கு அஞ்சாதீர்கள், ஒரு கவலைப்படாதீர்கள் சரி என்று ஆறுதலும் வேறுதலும் சொல்லக்கூடிய வேளையில் அப்படி சோதிடருக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதி எல்லாம் கொடுத்து இந்த தசரத மன்னன் அரண்மனையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வேளை வேலை அங்கு யார் வருகிறார்? யார் ஐயா? குலகுருவாகிய வசிஷ்டர். வசிஷ்ட மகாமணி வந்து கொண்டிருக்கிறார். கைலாசமலை விட்டு தன்னுடைய சீடன் தசரதனை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரக்கூடிய வேளையில் தசரத மன்னன் வாடாத திருமணங்கள் வாடிக்கொண்டிருக்கிறது. ஓஹோ, மறந்த செந்தாமரைக்கு கூட வாட்டம் உண்டப்பா. ஆமாப்பா, கல்லில் வளர்ந்த தாமரைக்கு வாட்டம் உண்டா? சரி, இல்லை இல்லையா. சேற்றிலே வளர்ந்த செந்தாமரைக்கு கூட வாட்டம் உண்டு. ஆமா, ஆனா கல்லிலே வளர்ந்த தாமரைக்கு வாட்டம் உண்டா? அந்த கல்லிலே வளர்ந்த தாமரை போல் மன்னனுடைய முகமானது மலர்ந்து இருக்கக்கூடிய வேலை முகமானது சேற்றிலே விழுந்த செந்தாமரை பூ போல் மன்னனான தசரதனுடைய முகமானது வாடிவிட்டதப்பா. வாடிவிட்டது. மன்னன் கலங்கால மன்னன் முகமானது வாடியது பார். சரி, அப்பதான் வசிஷ்டர் பார்க்கிறார். தசரதா, உன்னுடைய வாடாத திருமணங்கள்லாம் வாடி இருப்பது என்று கேட்கக்கூடிய வேலை சுவாமி ஜாதகத்திலும் பிள்ளை என்னுடைய 40 வயதாகி நாடாத பிள்ளை என்று சொல்லக்கூடிய வேளையில் ஒன்று கையாதே, ஒரு கவலைப்படாதே. உனக்கு குழந்தை வரதானே வேணும். இதோ ஆண்டவனிடத்தில் சென்று உனக்கு குழந்தை வர ஆகிவிட்டு எங்கே